அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்று நான் மகாலட்சுமி பூஜையின் நன்மைகள் பற்றி சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். மகாலட்சுமி செல்வம், வளம், ஐஸ்வர்யம் மற்றும் மங்களத்தின் தெய்வமாக வழங்கப்படுகின்றன. மகாலட்சுமியின் பூஜை செய்வது பொருளாதார வளத்தையும் மட்டுமல்ல, மன அமைதி மற்றும் குடும்ப ஒற்றுமையும் வழங்கும் என்று நம்பப்படுகின்றது. முதலாவதாக மகாலட்சுமி பூஜை வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கின்றது. பூஜையின் போது இறைவனை மனம் உருகி வழிபட்டால் மனதில் நம்பிக்கை, பக்தி மற்றும் தன்னம்பிக்கை வளர்கின்றன. இரண்டாவதாக, குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பூஜையில் பங்கேற்பது அன்பையும் புரிதலையும் வழங்குகின்றது. மூன்றாவதாக, மகாலட்சுமியின் அருள் தொழில், வியாபாரம் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். கடின உழைப்பின் இறை அருள் நம்பிக்கையும் இணைந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என எண்ணத்தை இந்த பூஜையில் வலுப்படுத்துகின்றது. மேலும் மகாலட்சுமி பூஜை நமக்கு நன்றி உணர்வையும் கற்றுத்தருகின்றது. நமக்கு கிடைத்துள்ள செல்வம், ஆரோக்கியம் மற்றும் வாய்ப்புகளுக்கு நன்றி செலுத்தும் மனப்பான்மையையும் உருவாக்குகின்றது. இறுதியாக, மகாலட்சுமி பூஜை என்பது செல்வத்தை வேண்டுவதற்கான ஒரு வழிபாடு மட்டுமல்ல, நல்ல எண்ணங்கள், ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் வளர்க்கும் ஆன்மீக பயிற்சியாக உள்ளது. எனவே மகாலட்சுமி பூஜையை பக்தியுடன், நம்பிக்கையுடனும் செய்தவன் மூலம் மனநிறைவும், குடும்பம் நலம் மற்றும் வலிமையான வாழ்க்கையை அடையலாம். ஆமாங்க, எப்படி சொல்கிறது, எனக்கு மகாலட்சுமி பூஜை நான் வாரத்தில் ஒரு 2 நாளாவது பண்ணிடுவேன். சரிங்களா? கண்டிப்பாக வீட்டில் சிலை தான் இருக்கணும்லாம் இல்லைங்க. ஒரு குட்டி ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பூக்கள் போட்டு, ஒரு குட்டி தீபம் ஏற்றி, குட்டியாக ஒரு பத்தி பொருத்தி வச்சு, ஒரே ஒரு குட்டியாண்டு கோலம் போட்டேன். இது மாதிரி குட்டியாக சிம்பிளான ஒரு பூஜை பண்ணாலே மன நிறைவாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே நான் மாங்கல்யம்லாம் போட்டு விட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்புறம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிலை இவங்க ராசியானவங்க. சரிங்களா? அதனால் எப்பயுமே வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம மகாலட்சுமி பூஜை அப்படி கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் பண்ணால் ரொம்ப நல்லது, நல்ல விசேஷமாக இருக்கும். அப்புறம் பூக்கள்னால் அர்ச்சனை பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறக்கே அந்த இடம். இன்னும் இந்த இடத்துல வேறு ஏதாவது வேறு மாதிரி ஒரு அழகாக ஒரு மங்களகரமான ஒரு செட்டப் பண்ணலான் இருக்கேன். அடுத்த வீடியோவில் நாளைக்கு என்ன கடவுளுக்கு பூஜை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ தரேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கப்பா. அனைவருக்கும் மகாலட்சுமி அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அனைவருக்கும் நல்லதே நடக்கும். எல்லார் வீட்லேயும் எல்லா செல்வமும் நிறைஞ்சி நிற்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பூஜை பண்ணுறேன். சரிங்களா? எப்பவுமே நமக்கு மட்டுமேன்னு சொல்லி வேண்டக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் வேண்டணும். சரிங்களா? அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுங்க. சரிங்களா? அரிசி மாவில் கோலம் போட்டாலே மகாலட்சுமி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மீன் வளங்க வீட்டில் கண்டிப்பாக மீன்கள் வளங்க. சரிங்களா? மீன்கள் எப்படி சொல்கிற, ஒரு நல்ல ஒரு ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் வீட்டுக்குள்ளே. சரிங்களா? முடிஞ்சளவு சின்ன டப்பாவில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு கூட ஒரு கப்பீஸ் வாங்கி கூட வளங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். லைக்